நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ஒரு கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ராஜாவும் மந்திரியும் நகர்வலம் போனாங்க. அப்படியே குதிரையில் நாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு போகும்போது அப்படியே சுற்றிட்டு வந்து நம்ம நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஆக ஒரே நல்லா கொஞ்சம் செழிப்பதாக இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது ஒரு காட்டுக்குள்ளே போனாங்க. காட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அந்த ஏழை விவசாயி மரம் வெட்டி அந்த காஞ்ச சருகுகளை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்று பணம் ஈட்டி அவன் குடும்பத்தை காப்பாற்றுறான். உடனே ராஜா என்ன சொன்னார் மந்திரிக்கிட்ட, மந்திரி நான் இந்த ஏழைக்கு ஒரு 2-3 ஏக்கர் சந்தன மரத்தை இந்த ஏழைக்கு நான் கொடுக்க போகிறேன். இவன் அதை வச்சு விற்று நல்லா பெரிய பணக்காரன் ஆயிடுவான். நம்ம இதை அடுத்த வருஷம் பார்க்கணும் அப்படின்ட்டு. உடனே ராஜாக்கிட்ட மந்திரி என்ன சொல்லியிருக்காரு, வேண்டாம் ராஜா, அந்த விறகு வெட்டிக்கு சந்தன மரம் எதுவும் தெரியாது, ஜவ்வாது மரம் எதுவும் தெரியாது. நீங்கள் அவனுக்கு காட்டை பரிசீலிச்சிங்கன்னா அதை அவனால் சரியாக இருந்தாலும் ராஜா சொல்லுது, நீ என்ன எனக்கு சொல்கிறது, நான் ஆனால் மந்திரி இன்னொன்று சொல்லி, நீங்கள் கொடுக்கும்போது இது சந்தன மரம், இது விலை மதிப்பற்றது, இதை கொண்டு போய் இடத்துல ஆனால் ராஜா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அது விரைய வெட்டி அவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு ராஜா என்ன பண்ணிட்டாரு, அந்த விறகு வெட்டியை கூப்பிட்டு, இந்த பாருப்பா, நீ இந்த 3 ஏக்கர் சுற்றளவில் உள்ள மரங்களை வெட்டி நல்லா விற்று எடுத்துக்கோ அப்படின்ட்டு. உடனே அவன், ஐயோ ராஜா நீங்கள் தான் தெய்வன்ட்டு ராஜா காலில் விழுந்துட்டு உடனே சரி இதே மாதிரி அடுத்த வருஷம் வரும்போது பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி ராஜா அப்படின்ட்டு ராஜாவுக்கிட்ட வழி. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மரங்களெல்லாம் வெட்டி கறியாக்கி நல்லா மூட்டம் போட்டு எல்லாத்தையும் கறியாக்கி காசை விட்டான். எப்பவுமே அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா கிடைக்குதுன்னா இந்த 2 ஏக்கர் மரம்னு போய் ஒரு 1000 ரூபா டெய்லியும் கிடச்சிது. உடனே அவன் எல்லாத்தையும் கறியாக்கி எல்லாத்தையும் விட்டான். அப்புறம் திருப்பி ராஜா, மாமந்திரி, நம்ம காட்டுக்கு வர பார் சொல்லி எப்படி பாரு, மாட மாளிகைன்னு கட்டி எப்படி இருப்பான் பாரு அப்படின்ட்டு நேராக அங்கே போய் கூப்பிட்டு போய் காட்டினான். அவன் திருப்பியும் அதே மாதிரி தான் அம்மா இவ்வளோ பெரிய காட்டை பரிசளிச்சுன்னு என்ன பண்ண அப்படின்னு கேட்டு, நான் அதை ராஜா மரமாக வெட்டி விற்றா 800 ரூபா கிடைக்கும், நான் கறியாக்கி விற்றா 1000 ரூபா கிடைக்கும். அதேமாதிரி கறியாக்கி விற்ற ராஜா நான் நல்லா செல்வம் இப்போ எல்லாம் கிடையாது. உடனே ராஜா, ஐயோ போய் உனக்கு போய் பரிசளிச்சுன்னு சந்தன காட்டு அப்படின்ட்டு ராஜா அவரை வந்துக்கிட்டு போயிட்டேன்.